அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னமும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த நாள் காலை வேளையில் ஆராதனைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரத்தில் பெரிதான அற்புதங்களை செய்யும்படியாய் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாள் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துவக்க ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரையிலுமாய் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் எங்களோடு கூட இருந்து இந்த நாளுடைய பாடல்கள் மூலமாக மக்களோடு கர்த்தர் இடைப்பட்டு இந்த பாடல் மூலமாக மக்கள் ஆறுதல் அடைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையின் கரமானது அவர்களோடு கூட இருந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தொடும்படியாக இந்த பாடல் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை அவர்களும் மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, சங்கீத பகுதியின் மூலமாய் மக்களோடு இடைபடுவீராக. தேவ வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய மிகுந்த கரம் இறங்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையின் மூலம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மக்கள் தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் கண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நீங்களும் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. பைந்தமிழாலே பாமரை சூடி பாதமே பணிந்தோ கிறிஸ்தேசு நாதா. பைந்தமிழாலே பாமரை சூடி பாதமே பணிந்தோ கிறிஸ்தேசு நாதா. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. கண்மணி போல காத்து வந்தீரே கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிப்போமே. கண்மணி போல காத்து வந்தீரே கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. யெகோவா சாலோமி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோமி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி
வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா. கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் சமாதானம் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார், நமக்கு சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரிலே நாம் பலப்படும்படியாக, நம்மை சூழ்ந்து நிற்கிறதான காரியங்களை பார்க்காதபடிக்கு லக்கை நோக்கி நாம் ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த அடியை பாட போகிறோம். கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரை உண்மை ஸ்தோத்தரிப்போமே. எங்களோடு சேர்ந்து இந்த பாடல் வரிகளை பாடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் கண்மணி போல ஆண்டவர் நம்மை காத்து வந்தபடினால அவரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரம் நாதா. அடுத்த பாடலாக தேவ கிருபையில் ஆனந்திப்போம். அவர் வழிகளை நாம் அறிவோம், பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. இந்த உலகம் அதன் ஆசைகளும் மெய் சமாதானம் தந்திடாதே. அன்பர் இயேசுவின் திரு சந்நிதியில் என்றும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டே. சமாதானமற்ற உலகத்திலே நாம் வாழுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தந்து விடுவார் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம். பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம். பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. இந்த உலகமும் அதின் ஆசைகளும் மெய் சமாதானம் தந்திடாதே. இந்த உலகமும் அதின் ஆசைகளும் மெய் சமாதானம் தந்திடாதே. அன்பரேசுவின் திரு சந்நிதியில் என்றும் சந்தோஷம் மகிழ்ச்சியுண்டே. அன்பரேசுவின் திரு சந்நிதியில் என்றும் சந்தோஷம் மகிழ்ச்சியுண்டே. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம். பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின்தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. பெரும் கஷ்டங்களோ கடும் வியாதிகளோ நம் வாழ்க்கையில் நேரிட்டாலும், பெரும் கஷ்டங்களோ கடும் வியாதிகளோ நம் வாழ்க்கையில் நேரிட்டாலும், எல்லா நம்பிக்கையும் நாம் இழந்திட்டாலும் நேசரேசுவின் உதவி உண்டே.
எல்லா நம்பிக்கையும் நாம் இழந்திட்டாலும் நேசரேசுவின் உதவி உண்டே. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம், பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. இயேசு நல்லவர், எல்லாம் கொடுப்பவர், நம்மை என்றுமே நேசிப்பவர். இயேசு நல்லவர், எல்லாம் கொடுப்பவர், நம்மை என்றுமே நேசிப்பவர். நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவரே, என்றும் அவரே நம் துணையே. நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவரே, என்றும் அவரே நம் துணையே. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம், பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அற்புதமான பாடல். பெரும் கஷ்டங்களோ கடும் வியாதிகளோ நம் வாழ்க்கையில் நேரிட்டாலும், எல்லா நம்பிக்கையும் நாம் இழந்திட்டாலும் நேசர் இயேசுவின் உதவி உண்டு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று என்று சொல்லி எல்லா மக்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்பிக்கை அற்று போகவே கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தபடியினாலே நம்மை ஆண்டவர் வெற்றியுள்ளவர்களாய் வாழும்படியாய் அழைத்திருக்கிறார். அவர் கடைசி வரையிலும் நம்மை நடத்துவார் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதாக எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் அழைத்த அழைப்பிலே நாம் நின்று உறுதி உள்ளவர்களாய் அவரை சார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அற்புத விதமாய் வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, இயேசு நல்லவர், எல்லாம் கொடுப்பவர், நம்மை என்றுமே நேசிப்பவர். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் இயேசு நமக்கு கொடுத்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல பரம தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியினாலே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நாவிலே சொல் பிரவாதத்திற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்காக மற்ற மக்களிடத்திலே நாம் சென்று விடாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை கொடுத்து உதவ இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதபடிக்கு இந்த 2 அடிகளை நாங்கள் பாடும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும். அல்லேலூயா. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம், பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம், பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. பெரும் கஷ்டங்களோ கடும் வியாதிகளோ நம் வாழ்க்கையில் நேரிட்டாலும், பெரும் கஷ்டங்களோ கடும் வியாதிகளோ நம் வாழ்க்கையில் நேரிட்டாலும், எல்லா நம்பிக்கையும் நாம் இழந்திட்டாலும் நேசரேசுவின் உதவி உண்டே. எல்லா நம்பிக்கையும் நாம் இழந்திட்டாலும் நேசரேசுவின் உதவி உண்டே. தேவ கிருபையில் ஆனந்திப்போம், அவர் வழிகளை நாம் அறிவோம், பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. இயேசு நல்லவர், எல்லாம் கொடுப்பவர், நம்மை என்றுமே நேசிப்பவர். இயேசு நல்லவர், எல்லாம் கொடுப்பவர், நம்மை என்றுமே நேசிப்பவர். நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவரே, என்றும் அவரே நம் துணையே. நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவரே, என்றும் அவரே நம்
தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை, பின் தொடர்ந்திடுவோம் அவர் சுவடுகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் உங்களுக்குள்ளாய் இறங்கி கிரியை நடப்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நல்லவர், எல்லாம் கொடுப்பவர், நம்மை என்றுமே நேசிப்பவர், நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவரே, என்றும் அவரே நம் துணையே, நமக்கு துணையாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பாடல் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலேயும் நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 118, மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 118ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது என்னலாம்? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது என்னலாம்? எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றி நெருப்பைப் போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசலிலே நீதிமான்கள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாரத்தில் தள்ளின கல்லே மூளைக்கு தள்ளுதலாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உம்மை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவுள். ஆமென். இந்த நாள்ல இருந்து வருகிறதான சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாட்கள், தன்னுடைய திருமண நாட்களை கொண்டாட இருக்கிறதான தம்முடைய மக்களுக்காக நம் கண்களை மூடி செபிக்கலாம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்கள் அருமையான தேவ மக்களை உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பிறந்த நாட்களையும் தங்களுடைய திருமண நாட்களையும் ஆண்டவரோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்ட நாட்களையும் நினைவு கூற இருக்கிறதான தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அவர்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினீரே, நம்முடைய கிருபையினாலே அவர்களை பாதுகாத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலேயும் கர்த்தர் நம்முடைய மக்களை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்களை செய்து முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதுமாக
எங்கள் மக்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்தது போல இந்த ஆண்டிலேயும் ஆண்டவரே இந்த மக்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டை காட்டிலும் இல்லாதபடிக்கு இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே உம்முடைய கரங்களை அவர்கள் பிடித்து நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலும் உம்முடைய மக்கள் உண்மை விட்டு விலக்கி விடாதபடிக்கு இந்த புதிய ஆண்டில் புதிய தீர்மானங்களோடு கர்த்தருக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி வாசிக்கிறோமே, உம்முடைய மக்களுக்கு நீர் சகாயராக இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், இந்த ஆண்டிலே தெய்வீக சுகம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும். கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. கீழே வேர் பற்றி மேலே நல்ல கனிகளை கொடுக்கிறதான மக்களாக இருக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளுவீராக. உம்முடைய மகிமை அந்த பிள்ளைகளை மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. SPA திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும்படியாக வாழ்த்து. மீண்டும் ஒரு கர்த்தருடைய நாளினுடைய இந்த நிகழ்வுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நாம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தையிலும் இருக்கின்ற நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீர் தந்த உம்முடைய வார்த்தைகளை அவளுக்கு நான் கொடுத்தேன் என்று நீர் சொன்ன வண்ணமாய் நீர் கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய தேவ மக்களுக்கு கொடுக்கும்படியான கிருபை நீர் எனக்கு தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் துணையாக இருந்து தேவ வசனத்தின் மூலம் உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவையும் உமக்கே உரியது, உமக்கே செலுத்துகிறோம். கேட்கிற தேவ ஜனங்களையும் பிரசங்கிக்கிற அடியனையும் உடைய ஆவியாளுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே அவருடைய நிருபங்களில் மணி மகுடமாக இருக்கக்கூடிய ஒரு நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம். இன்றைக்கும் உலக பிரகாரமான பல்கலைக்கழகங்கள் பலவற்றிலே இந்த ரோமருக்கு நிருபத்தை ஆராய்ச்சி பாடமாகவே வைத்திருக்கிறார்கள். அது ஒரு தத்துவ சாஸ்திரத்தின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அல்லது பலவிதமான சோர்வுகளினால் அலைச்சடிப்படும் பொழுது
நீங்கள் மறக்காமல் இந்த ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அது உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை உயிர்ப்பிக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இருந்து இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை சுருக்கமாக அல்லது ரத்தின சுருக்கமாக அதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடையுங்கள். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். இன்றைக்கு உலகத்தில் நாம் பயந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் உண்டு. அதில் ஒரு 4 காரியங்களை முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில் பட்டியலிட்டு நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவது பயம் தனிமையின் பயம். எனக்கு யாருமே இல்லையே. நம்மை சுற்றி ஏராளமான மக்கள் இருப்பார்கள், நமக்கு உறவினர்கள் இருப்பார்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் இருப்பார்கள், விசுவாசிகள் இருப்பார்கள். ஆனால் நம்மையும் அறியாமல் நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு பயம் என்னென்று சொன்னால் ஒரு தனிமையின் பயம். ஐயோ, நான் தனித்து விடப்படுகிறேனோ, எனக்கு இந்த யாரும் இல்லையோ என்று சொல்லக்கூடிய பயம் நம் எல்லாருக்குமே ஏற்படுகிற ஒரு பயம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இதை தான் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்த அந்த சங்கீதத்தில் அந்த சங்கீத பகுதியை தான் பவுல் இங்கே எடுத்து பயன்படுத்துகிறார். 118ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சங்கீதம் 118 6 7. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலப்படும் நடுவிலே கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தன் திருச்சபையின் மக்களை உற்சாகப்படுத்திய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ரோம அரசாங்கத்திலே விசுவாசிகளுக்கு பலவிதமான உபத்திரங்கள் இருந்தது, பலவிதமான துன்பங்கள் இருந்தது. இந்த ரோம அரசாங்கத்திலே தானே பவுல் சிறை கைதியாயிட்டு சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய திருச்சபையை பவுல் உற்சாகப்படுத்தி சொல்லி, நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15ஆம் அதிகாரம். எரேமியா வாழ்ந்த காலத்திலும் ரோம காலத்தை போலவே மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமையிலே, அவர்கள் அடிமைகளாய் பிடிக்கப்பட்டு போன ஒரு நிலைமையில எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம் பட்சத்தில் ஏன் இருக்கிறார்? எதற்கு சொன்னால், நம்மை தப்புவிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, நம்மை தப்புவிக்கும் தேவன், நம்மை ரட்சிக்கும் தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது திரித்துவ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பவுல் குறிப்பிட்டு சொல்வதாக பார்க்கிறோம். 32ஆம் வசனம் ரோமர் 8:32 அவர் சொல்லும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் பிதாவாகிய தேவன். ஆகவே அந்த பிதாவாகிய தேவன் இந்த குமாரனை யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். நமக்காக ஏன் அவர் ஒப்பு கொடுத்தார்? நம்மை அவர் நேசிக்கிறபடினாலே தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் நம்முடைய பட்சத்திலே நம்மை நேசித்து இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது 34ஆம் வசனத்தில், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார். அவரே நமக்காக மரித்தார், நமக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார், கிறிஸ்துவாகிய தேவன் நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே பரிசுத்த ஆவியாகிய
திரித்துவத்தின் மூன்றாம் நபராக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன் நம்முடைய பட்சத்திலே அவர் நம்மோடு கூட இருக்க மறந்து விடவே கூடாது. எரேமியா தீர்க்கதரிசனத்தை 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி விதமாய் கூறி 29ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நம் பட்சத்தில் இருக்கிறதான தேவன், நம்மை குறித்து அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிற தேவன், நன்மையானவளை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன், மேன்மையாக கொடுக்கும்படி நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன் நம் பக்கத்திலே இருக்கிறார். ஆகவே நான் சங்கீதக்காரர் சொன்ன பக்கத்தில் 1000 பேர் வளர்கிறார், 10,000 பேர் விழுந்தாலும் அதை என்னை அணுகாது, அது ஒன்றும் என்னை செய்யாது. வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தால் அவனுடைய எஜமான் கண்டு கொண்டார். யோசேப்பு சிறைச்சாலையிலே போடப்பட்டான். சிறைச்சாலையிலேயும் யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சிறைச்சாலை தலைவன் அறிந்து கொண்டான். யோசேப்பு சிங்காசனத்துக்கு வருகிறான். அங்கே வந்து அமரும் போதும் அங்கே இருக்கிற அந்த அரசர் சொல்லுகிற, தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒரு உண்டோ? கர்த்தர் தேவனுடைய ஆவியானவர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அந்த அரசனும் பேரரசனும் அறிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னார். நம்முடைய பட்சத்தில் தேவன் இருக்கிறார். தானியேலை சிங்க கெபியிலே போட்டபோது அவன் பட்சத்திலே தேவன் இருந்தார். சிங்கங்கள் ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. தாவீதோடு கூட தேவன் இருந்தார். சவுல் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மோசேயோடு தேவன் இருந்தார். அவன் பெரிய காரியங்களை செய்தார். மோசேயோடு இருந்தது போலவே யோசுவாவோடு தேவன் இருந்தார். ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுத்தார். அந்த கால வேளையிலே என்னோடு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட, உங்களோடு கூட என்றென்றைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்க. ஆகவே நீங்கள் தனித்து விடப்படவில்லை. அக்கினி சூளையிலே போடப்பட்டால், சிங்க கெபியிலே இருந்தாலும் உங்களை தனியே விடுவதில்லை. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை உங்களுடைய பயம் நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இரண்டாவதாக, நாம் ஏன் பயப்படக்கூடாது? இரண்டாவது பயம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம், எப்பொழுதும் சகோதரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தான். ஒரு புறம் மரண பயம், நான் மரித்தால் எங்கே போவேன் என்கிற பயம். இந்த பயத்தினால் இந்த காலங்களில் நாம் அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்மை சிந்திக்கவும் பயப்படவும் வைக்கிறது. ஆகையதான் இதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்ல 32 ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொள்ளுகிறவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அவரே நமக்காக மரித்தும் இருக்கிறார். பவுல் இந்த ரோம திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்காக மரித்தார், கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார், கிறிஸ்து நமக்காக உயிரோடு இருக்கிறார். அந்த கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. அந்த கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் மாமே என்று சொல்லி பவுல் அங்கே உற்சாகப்படுத்தி வைப்பார். நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்கி தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் நமக்காக மரித்து இருக்கிறார். அவருடைய ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம், எவ்வளவு பெரிய பாவின் பரிசுத்தவானாய் மாற்றக்கூடிய அந்த ரத்தம். அதை தான் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் நினைவுபடுத்துகிறார். 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நம்முடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்காய் மரித்தபடியினாலே மரண பயத்திலிருந்து, நித்திய மரண பயத்திலிருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை ஏசாயா 50ஆம் அதிகாரம், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடைய வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்பமாக யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல் வளசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அறிக்கை. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். நம்மை நீதிமான் ஆக்குகிற கர்த்தர் மிக சமீபமாக இருக்கிறார். ஆனபடினாலே நித்தியத்தை குறித்த பயம், ஐயோ நான் நரகத்துக்கு போய்விடுவேனோ அல்லது நான் மரித்தால் எங்கே போவேனோ என்கிற அந்த பயம் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் நம்மை முற்று முடிய ரட்சித்து அவருடைய பரமராஜ்யத்தை அடைவதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் நித்தியத்தை குறித்து பயப்படக்கூடாது. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியத்தை குறித்து பவுல் குறிப்பிட்டு நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எபிரேய ஆக்கியம் சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எப்பொழுதும் நமக்காக கிறிஸ்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமையா இல்லை, பிரதான ஆசாரியனாக நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அதேபடி 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 8:26 அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சோடு கூட பரிசுத்த ஆவியான இங்கே வேண்டுதல் செய்கிறார். நன்றாய் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னென்று சொன்னால், நீங்கள் முழங்கால் படித்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் அருகாமையில் ஆவியானவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆவியானவர் அருகில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் பரலோகத்தில் குமாரனாகிய இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அதான் இயேசு பேரை பரிசுத்த பேதுருவே, உன்னுடைய விசுவாசம் பிசாசு உன்னை சுலகினால் படைப்பதை போல படைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், ஜெபித்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, நாம் தடுமாறி போகாதபடிக்கு, நாம் தடிக்கு விழாதபடிக்கு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரியனாக அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் எபிரேய ஆக்கியத்தின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எபிரேய 4:14 விதமாய் அவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்ந்து மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யத்தக்கதாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும் என்று சொன்னால், அந்த கிருபாசன தண்டையில நாம் சேரும் பொழுதெல்லாம் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியிலே நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் வேண்டுதல் செய்தபடியினாலே தான் பேதுரு மீண்டுமாய் எழும்பி வந்தார். பேதுரு இரவிலே மறுதலித்து போனார். ஆனால் ஆண்டவருடைய ஜெபத்தினுடைய வல்லமை அவனை மீண்டுமாய் பிடித்து அப்போஸ்தலனாய் மாற்றியது. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நமக்காக ஜெபிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படி மோசேயுடைய கைகள் அசந்து போன போது ஒரு மாறவனும் 2 பேர் 2 பக்கம் பிடித்தால், அதை போலவே நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நம்மை தாங்கி பிடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். இறுதியாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் அவர் கடைசியாக 36வது வசனத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆண்டவரை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? ஆண்டவருடைய அன்பு, அவருடைய நேசத்திலிருந்து என்னை பிரிப்பது எது? ஒரு சவால் மிகுந்த ஒரு கேள்வியோடு கூட அவர் சொல்லுகிறார். எதுவாயிருந்தாலும் சரி, தோல்வியோ வெற்றியோ ஜெயமோ பசியோ பட்டயமோ எதுவா இருந்தாலும், மரணமோ ஜீவனோ எதுவா இருந்தாலும், வருங்காலங்களானாலும் இயேசுடைய அன்பு மாறாவே மாறாது. அவர் என்னை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பில் இருந்து ஒருவரும் நம்மை பிரிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், எரேமியா புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கும் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். என்னுடைய சிநேகம், ஆண்டவருடைய அன்பு, அநாதி அன்பு, நித்தியமான அன்பு. தாயின் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவாகும் முன்பதாய் உன்னை என்னுடைய கண்கள் கண்டது. நான் உன்னை நேசித்தேன், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். அவர் நம்மை நேசிக்க மாட்டார்.
அவன் நம்மை நேசிக்கிறபடியினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் சொல்லும் பொழுது இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளலாயிருக்கும். இயேசு என்னை நேசிக்கிறபடினாலே, ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. நீங்கள் தோல்வி அடைவதில்லை. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக கிறிஸ்துவுடைய அன்பு உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறார். எபேசிய நிருபத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கரை திரையற்ற மணவாட்டியாக உங்களை நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு தம்மைத்தானே ஒப்பு கொடுத்த அன்பு. அவருடைய அன்பிற்கு ஆழம், அகலம், நீளம், உயரம் என்பதை அளவிடப்பட முடியாத அன்பு. ஆகவே அளவிடப்பட முடியாத அந்த அன்பு என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் நினைக்கிறதற்கு வேண்டிகளுக்கு அதிகமாய் கிரியை செய்கிற அன்பு. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகள், இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினாலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எல்லாவற்றும் மேலும் நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் எபிரேய 13ஆம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவராய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு சகாயம் பண்ணுகிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். கடைசி 8ஆம் வசனத்தை சொல்லும்பொழுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் மாறாதவர். இன்றைக்கு அநேகர் நம்மை நேசித்த சத்துருக்களாய் போயிருக்கலாம், நம்மை மறந்து போயிருக்கலாம், நம்மை விட்டு போயிருக்கலாம், எதிரிகளாய் மாறி இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்போ ஒருபோதும் மாறாது. கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை விட்டு பிரியாது. கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை எப்பொழுதும் வெற்றி கொள்ள செய்யும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அன்பு. கிறிஸ்துவின் அன்பு பிதாவின் சமூகத்திலே நம்மை பரிசுத்தவனாய் நிறுத்தக்கூடிய அன்பு. ஆனபடியினாலே நாம் பயப்பட தேவையில்லை. அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் மிகுந்த காலத்தில் நாம் வாழுகிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினால் நீங்கள் பயப்படாதீர்கள். அவர் உங்களை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆனபடினால் நீங்கள் பயப்படக்கூடாது. இயேசு நமக்காக மரித்தவருடைய ரத்தத்தை சிந்தினபடினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளை நாம் இருக்கிறோம் என்பதில் சந்தேகங்களை நீங்கள் பயப்படாதீர்கள். கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஒருவேளை நாம் தூங்கினாலும், நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியான நம்மோடு கூட ஜெபிக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு நித்தியமான அன்பு, அநாதி சிநேகம், அளவிட முடியாத அந்த அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கையிலே நம்முடைய பயங்களை புறம்பே தருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கண்ணை மூடி நாம் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் எங்கே என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே கேள்விகள் எழும்புகிறதோ, ஆண்டவனை கைவிட்டாரோ என்று நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், உங்களை தப்பிக்கும்படி இருக்கிறார். சிங்க கெபியில் தானியோடு இருந்தவர், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அக்கினி சூளையில் இருந்தவர், வனாந்திரங்களிலே சவுலின் கைக்கு தப்பிக்கும்படி தாவீதோடு கூட இருந்தவர், மோசேயோடு கூட இருந்தவர், அவர்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று சொல்லி நீ ஆறுகளை கடக்கும் பொழுது,
அக்கினியிலே நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்காக மரித்து இருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பாவம் சாபம் இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கிற்று. பாவத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் அப்படி மேற்கொண்ட ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய பயங்களை விட்டு எனக்கு எப்பொழுது ஜெபித்துக் கொடுக்கிற பிரதான ஆசாரியன். நான் தைரியமாய் திருவாசன தண்டையிலே நாம் சேரலாம் என்று சொன்னால் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியனாய் அவர் நமக்கு இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியார் நமக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கரங்களை தாங்கி பிடித்து நம்மோடு ஜெபிக்கும் ஆவியார், நம்மோடு ஜெபிக்கும் குமாரனாகிய கிறிஸ்து. அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பு நம்மை எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கும். அந்த அன்பு நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். அந்த அன்பு மாறாத அன்பு. பயப்படாதீர்கள். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய தேவ மக்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பயங்களிலே இருந்து பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலை செய்யும்படியாக இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களிலே தொடர்ந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மக்களுடைய மத்தியில் அவருடைய பட்சத்தில் இருப்பதை காணும்படியான அனுகூலமான அடையாளங்கள் அந்த குடும்பங்களை உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவரே, உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய அன்பை அவருடைய உள்ளங்களை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அந்த விலையேறப்பட்ட ரத்தமானது உம்முடைய பிள்ளைகளுடைய சாபங்களை பாவங்களை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில பலவீனத்தினால் சுகவீனத்தினால் யாராயிரும் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார், கர்த்தருடைய நாமத்தினாலே அவளுக்கு சுகமும் சௌக்கியமும் உண்டாவதாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் கிருபை நிறைந்த ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்க வல்லமுள்ள தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக, குறைகளை நிறைவாக்குவீராக, உம்மோடு நெருங்கி வாழ இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளட்டும். வேத புத்தகங்களை திறக்கட்டும். குடும்பமாய் அமர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க, குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாருமே தகப்பனே, இந்திய தேசத்துக்கான சமூகத்திலே வருகிறோம். நிர்பந்தமான நிலைமையில அங்காங்கு மக்கள் அழுது புலம்புகிற அந்த சத்தம் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றை ஒரு நொடி பொழிலை நீர் சொல்ல அது கடந்து போக மாட்டேன். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பன் எங்களுடைய தேசத்துக்கு மனம் இறங்குகிறார். எங்களுடைய ஜனங்களுக்கு நீர் மனம் இறங்குவீராக தகப்பனே. உங்களுடைய அற்புதம் விளங்கும்படியாய், உங்களுடைய வல்லமை விளங்கும்படியாய் அந்த தேசத்தில் கிரியைகளை செய்து உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். துதிக நம்மை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை அடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அவரை ஆசீர்வதிப்பார்.